மாணவர்கள் உற்சாகமாக பேசிக்கொண்டும் சாப்பிட்டுக் கொண்டும் இருக்கின்றனர். ருக்கியா மட்டும் தனியாக சோகமாக தன் இருக்கையில் அமர்ந்திருக்கிறாள். அவளது கண்கள் கலங்கி இருக்கின்றன. ஐமான் கவனிக்கிறாள். இவளுக்கு வேற என்ன கவலை? தினமும் போனை பார்த்து போன் பழக்கத்தால் இப்படி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஐமானின் வார்த்தைகள் ருக்கியாவை காயப்படுத்துகின்றன. அவள் அழத் தொடங்குகிறாள். ருக்கியா கண்ணீருடன் ஐமான், அப்படி பேசாத. எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு மட்டுமே தெரியும். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஐமான் அலட்சியமாக தோள்களை குலுக்கிக் கொள்கிறாள். அந்த நேரத்தில் வகுப்பறைக்குள் வரும் துர்ரா ருக்கியாவை கண்டு பதறுகிறாள். துர்ரா ஓடி வந்து, ருக்கியா ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? ருக்கியா கதறிக்கொண்டு, ஒண்ணுமில்ல துர்ரா. சம்கா துர்ராவின் கையை பிடித்துக்கொண்டு, துர்ரா நாம இப்போ பேச வேண்டாம், அவ தனியா இருக்கட்டும், அப்புறம் என்னன்னு கேட்கலாம். துர்ரா ருக்கியாவை ஒருமுறை பார்த்தாள். சம்கா சொன்னது சரி என அவளுக்கு புரிந்தது. இருவரும் தங்கள் இருக்கைகளுக்கு சென்று அமர்கின்றனர். பள்ளி வளாகத்தில் ஒரு மரத்தடியில் துர்ரா நின்று கொண்டிருக்கிறாள். அவளது மனம் ருக்கியாவை நினைத்து கலங்குகிறது. அதீஃபா, துர்ரா ருக்கியா ஏன் அப்படி சோகமா இருக்கான்னு தெரியுமா? எனக்கு அவளை பார்த்தால் ரொம்ப பாவமா இருக்கு. துர்ரா, எனக்கும் தெரியல அதீஃபா. அவகிட்ட கேட்டேன், அவ பதில் சொல்லல. அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவ முகத்தை பார்த்தா ஒரு பெரிய கவலையில் இருக்கான்னு மட்டும் தெரியுது. அதீஃபா, சரி, நான் அவகிட்ட தனியா பேசி பார்க்கிறேன். ஒருவேளை அவ என்னிடம் பேசலாம். துர்ரா நம்பிக்கையுடன் தலையசைத்து, சரி பேசு. ருக்கியா தனது அறையில் சோகமாக அமர்ந்திருக்கிறாள். அவளது அக்கா உம்மு உள்ளே நுழைகிறாள். உம்மு கதவை திறந்து, என்ன ருக்கியா, ஸ்கூல்ல இருந்து வந்ததிலிருந்து ரொம்ப சோகமா இருக்க, என்னாச்சு? ருக்கியா பெருமூச்சு விட்டு, அக்கா, எனக்கே தெரியல. நான் சரியா படிக்க மாட்டேங்கிறேன். ஸ்கூல்ல யாரும் பேசுறதில்ல. போனை பார்த்தா படிப்பு கெட்டு போகுது. ஆனால் போனை விட்டு இருக்கவும் முடியல. உம்மு கவனிக்கிறாள். இது உன் போன் பழக்கத்தாலதான். ரொம்ப நேரம் போன்ல இருந்தா எப்படி படிப்பில் கவனம் வரும்? ருக்கியா கண்ணீர் விட்டு, ஆமாம் அக்கா, எனக்கும் தெரியுது. ஆனால் என்னால அதை விட முடியல. என்ன பண்ணணும்னே தெரியல. உம்மு அவளை ஆதரவுடன் அணைத்து, கவலைப்படாதே, நான் இருக்கேன். இனிமேல் உன் போன் என் பொறுப்பு. நீ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. நான் உன்னை நல்லபடியா பார்த்துக் கொள்வேன். ருக்கியா முகத்தில் மகிழ்ச்சி. நிஜமாகவா அக்கா? நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். மறுநாள் வகுப்பறை உற்சாகத்துடன் காணப்படுகிறது. ருக்கியா உற்சாகமாக இருக்கிறாள். அவளது முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி தெரிகிறது. துர்ரா ருக்கியாவிடம், ருக்கியா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. நேத்து ரொம்ப கவலையா இருந்தியே. ருக்கியா மகிழ்ச்சியுடன், ஆமாம் துர்ரா, எங்க அக்கா என் போனை எடுத்து வச்சுட்டா. இனிமேல் நான் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த போறேன். சம்கா புன்னகைத்து, நல்ல முடிவு ருக்கியா, நீ இந்த முடிவை எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐமான் சிரித்து, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ருக்கியா. அனைத்து மாணவர்களும் ருக்கியாவின் முடிவை பாராட்டி மகிழ்ச்சியுடன் தங்களது இடத்தை நோக்கி செல்கின்றனர். ருக்கியா புன்னகையுடன் தன் பாடங்களை படிக்க தொடங்குகிறாள். அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. ஹமாசியா எஜுகேஷன் சேனல் அறிமுகம். அன்புள்ள நண்பர்களே, ஹமாசியா எஜுகேஷன் சேனல் பாட புத்தகங்களுக்கு அப்பாற்பட்ட அறிவை உங்களுக்கு வழங்குகிறது. கல்வி, வாழ்க்கை, உறவுகள் மற்றும் சமூக நிகழ்வுகள் என பலதரப்பட்ட தலைப்புகளில் ஆழமான தெளிவான விளக்கங்கள் இங்கு காத்திருக்கின்றன. படிப்பில் ஏற்படும் சந்தேகங்கள், குடும்ப உறவுகளில் உள்ள சவால்கள், உலகத்தில் நடக்கும் நல்லதும் கெட்டதும், இவை அனைத்தையும் நாங்கள் அழகிய முறையில் வீடியோக்களாக வடிவமைத்து தருகிறோம். உங்கள் ஆதரவு எங்கள் பயணம் தொடர மிகவும் அவசியம். எங்கள் வீடியோக்களுக்கு லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் கேட்கும் எந்த தலைப்பிலும் வீடியோ உருவாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.